வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். வந்து என் பேத்தி இப்போ இது 3rd ஸ்டாண்டர்ட் போகுது. ஆச்சு எனக்கு ஒரு பவுச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு. ஒரு இது நானாக யோசித்து பண்ணினேன். நல்லா வந்துச்சுன்னா 4-5 பேத்தி இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தைச்சி கொடுக்கலான்ட்டு. வேஸ்ட் பீஸில் நைட்டியில் சைட்லலாம் வரும்ல, அந்த இதில் தைக்கணும்னு தைக்கிறேன். அவள் கேட்ட மாதிரி 4 இதாக வச்சு எனக்கு தைக்க சொன்னுங்க பண்ணி கேட்டால். இதில் வந்து பாருங்கள் 4 இதாக வர்ற மாதிரி தைச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நல்லா இருந்துச்சு. எப்படி வருதுன்னு பார்த்துக்குருவோம் அப்படின்னு போட்டு தைச்சேன். நல்லா வந்திருக்கு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை வேறு எனக்கு இதில் ஒட்டி கொடுங்கன்னு வேறு சொல்லியிருக்கா. இது கொஞ்சம் அழகாக போயிடும். அதனால் இது ஒரு பேத்திக்கு தைச்சிருக்கேன். இன்னும் 2-3 பேத்தி இருக்காங்க, அவங்களுக்கும் தைச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேங்க. இதை எப்படி தைச்சேன்னு இன்னொன்று சொல்கிறதுக்காக இப்போ வீடியோ போட்டால் இது எல்லாருக்கும் யூஸாக இருக்கும்னு போட்டிருக்கேன். இது வந்து சேலையிலலாம் வரும் பார்த்தீங்களா, இந்த இது வந்து இதை வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் 2 லைனிங் பீஸு. இது சைடில் கிடைக்கிற அந்த நைட்டியில் சைடில் கிடைக்கிற பீஸ், அவ்வளோதான். இது 2 இந்த சைடில் கொடுக்குறதுக்கு. இது நம்ம சுடிதாருக்கு வந்து காலில் போட்டு மடக்குவோம், அந்த இது வச்சுருக்கேன். ஒரு ஜிப்பு, அவ்வளோதான். இவ்வளோ தேவை. இந்த குஞ்சம் மாதிரி ரெடி பண்ணேன் நான். இதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஜிப்பில் கொறுத்து விடுறதுக்கு. இவ்வளோதான் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலாம் பாங்க. 9 இன்ச்சு இருந்ததில் 4 பேருக்குன்னு சொன்னீங்களே, அதனால் 4 பங்காக இருக்கிறத வெட்டி வச்சுட்டேன் 4 பவுச்சு செய்கிறதுக்கு. இது கிடைச்சது வந்து 9 இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது. 9 இன்ச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுவுமே 9 இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு வச்சுருக்கேன் சைடில் வந்து இணைக்கிறதுக்காக. இதுவும் அதே மாதிரி லைனிங்கும் அதே 9.5 இன்ச்சு. இதுவும் வந்து கீழே வந்து பாட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிறதுக்காக இதுவும் 9.5 இன்ச்சு. அவ்வளோதான். அதெல்லாம் தைக்கிறது வந்து முதல்ல லைனிங்கு, அப்புறம் இந்த இது, அப்புறம் இது வச்சுட்டு இதில் வந்து சுற்றி வர தையல் போட்டுறணும். இதே மாதிரியே இந்த இதையும் இன்னொரு பக்கத்துக்கு ரெண்டு. இது வந்து கீழே வந்து ஒரு இன்ச்சுக்காவது கேப் இருந்து பட்டை மாதிரி கொடுத்தா கூட மட்டும் பொருள் வச்சுக்கிறோங்கல்ல, அதுக்காக இதை பண்ணினேன். இதை சென்டரில் வச்சுட்டு சுற்றி வர அடிச்சு. இது வந்து உள்பக்கம் போயிடும் அந்த தையல் போட்டது. இது வெளியே வந்து இன்னொரு இது. இது ரெண்டையும் இப்படி வச்சு இதில் ஜாயிண்ட். இந்த பக்கம் அதே மாதிரி. இந்த அளவு இருந்துச்சுன்னா அதிகமாக எதுவும் வச்சுக்கிறோங்களே, பென்சில் எதுவும் அதிகமாக போட்டுக்கிறோங்க. அதனால் இந்த இதை வந்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு உள்ளுக்க வந்து இதே 2 பை கேட்குறாங்கல்ல, 2 பைக்கு துணி கொடுக்க போகிறேன். எல்லாமே வேஸ்ட் பீஸ் தாங்க. லைனிங்கு வேஸ்ட்டு. அவளுக்கு 4 பை தைச்சி கொடுத்துட்டீங்க, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காக இந்த லைனிங்கு இது. இதில் 2 பக்கமும் ஒரு ஓரம் அடிச்சுக்கிறேன் நான். ரெண்டு பக்கமும் ஓரம் அடிச்சுட்டு இந்த பிசுரும் மறைஞ்சிரும், இது உள்ளுக்க போயிடும். இது ரெண்டும் சென்டரில் இப்படி சென்டரில் இப்படி வச்சுட்டு இதில் ஒட்டி தையல் போட்டு இந்த சைடும் அதே மாதிரி.
இந்த பையிலேருந்து இங்கிட்டு வந்துடக்கூடாதுல்ல, அதனால் இங்கனக்குள்ளே ஒரு தையல் இங்கனக்குள்ளே ஒரு தையல் தைச்சிக்கிறேன். இந்த இதில் அமுக்கடி மாதிரி போட்டுக்கிறேன். மூன்றரை இன்ச்சு இதில் இருந்து ஒரு 3.5 இன்ச்சு. இப்போ 3.5 இன்ச்சில் அதேமாரி இங்கிட்ட 3.5 இன்ச்சு. இங்கிட்ட 3 இங்கிட்ட 3. அப்போ 7 இன்ச்சுக்கு ஒரு சின்ன பீஸ் வெட்டிக்கிறேன். பூராமே என்னது வேஸ்ட் பீஸ்லேயே தான் பண்ணுறேன் நான். இது வந்து 3.5 இன்ச்சு, 2 இது 3.5 எடுத்துக்கிறேன். சைடுலேயும் கொஞ்சம் இதே அகலம் இருந்தால் நல்லா கூட மட்டும் பென்சில் எல்லாம் வச்சுக்கோங்க. இந்த துணி மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா 3.5னா என்ன மேலே மடக்கணும். மடக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இதை இப்படி மடக்கிடுவோம்ல, அதுக்காக 4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இதே அளவுக்கு 2 துணி. நடுவில் தைச்சிடலாம். அசையாமல் இருக்கிறதுக்காக அடிக்கிறோம். இது நகர்ந்து போயிடும்ன்றதுக்காக சுற்றி வர ஒரு தையல். நமக்கு மடக்கி அதே மாதிரி இந்த சைடு பக்கமும் சைடில் அடைக்கிறதுக்கு 2 இதை இப்படி ரெடி பண்ணிக்கிறணும். இதை நம்ம இந்த 3.5 இன்ச்சில் வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் அடிச்சிடணும். ஒரு பக்கம் அடிச்சிடணும். அடிச்சுட்டு இந்த கார்னர் வருதுல, நம்ம 1 இன்ச்சு கொடுத்தோம் பாருங்கள், அதுக்கிட்ட நிப்பாட்டிக்கிட்டு ஊசியை நல்லா நிப்பாட்டிட்டு இதை வந்து இப்படி திருப்பி விட்டுறணும். திருப்பி விட்டுட்டு இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட நேராக அது வரையும் ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் நேராக போடணும். திருப்பி அதே மாதிரி இதையும் திருப்பிட்டு இந்த இதை இப்படி திருப்பி விட்டுக்கிறணும். திருப்பி விட்டுட்டு இது நல்லா இப்படி திருப்பி விட்டுட்டு இங்கே போட்டிருக்கோம்ல இந்த எட்ஜில் அதில் இப்படி திருப்பி இந்த இதை வச்சு அடிச்சு விட்டுறணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தட்டி விட்டுறணும். இன்னுக்குள்ளே அந்த முக்கை வெட்டி விட்டுரும். இறுக்கமாக இருக்குது. இதே மாதிரி இந்த சைடு இந்த இதில் பூரா பிசுறாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க ஓயாமல் கையை விட்டு எடுக்குங்க. பிசுறாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு இந்த பிசுரை மறைக்கிறதுக்கு இதை மாதிரி சைடில் இதை நம்ம ஒரு துணியை கொடுத்து இப்படி மடக்கி அடிச்சிட்டோம்னா இந்த பிசுறு தெரியாது. இதை மாதிரி சுற்றி வர அடிச்சு விட்றணும்.
இந்த பிசுறு தெரியாது. இதே மாதிரி இந்த நீட்டி இருக்குது பாருங்கள், அதில் பூரா நம்ம அடித்து விட்டுறணும். அதை அடிச்சுட்டு காட்டுறேன். உள்ளுக்கு எந்த இடத்துலையுமே பிசுறு இருக்காது. எல்லாத்துலேயும் இதே மாதிரி அடிச்சிட்டா நீங்கள் கையை விட்டு எடுத்தால் நூல் நூலாக வராது. இப்போ இதை திருப்பி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஜிப்பு அளவு எடுக்கணும். ஜிப்பு அளவு இதிலேருந்து எடுக்கணும். இதில் வச்சுருக்கோம்ல, இந்த அளவுலேருந்து எடுக்கணும். இப்படியும் எடுக்கணும். இதிலிருந்து 10.5 இன்ச்சு வருது. 10.5 இன்ச்சு வருது. அதை விட கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தான் ஜிப்பு வைப்போம். அப்போ ஒரு 11.5 வருது. ஒரு 1/2 இன்ச்சு 12 இன்ச்சுக்கு ஜிப்பு எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இது வந்து சுடிதார் ஜிப்பு நான் எடுத்திருக்கேன். அது 17 இன்ச்சு இருக்குது. நம்ம ஜிப்பு வச்சுட்டு மிச்சத்தை அப்புறம் வெட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து என்ன செய்யணும்னா, இப்போ இந்த துணி எடுத்துருக்கணும். இதுக்கு 2 இது எடுத்துக்கிறணும். 12 இன்ச்சு இருந்துச்சுல்ல, கூட ஒரு 2 இன்ச்சு 14 இன்ச்சு வர்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஒரு 1.5 இன்ச்சில் எடுத்தால் சரியாக இருக்கும். இது 1.5 இன்ச்சு இருக்குது. இதை அப்படியே நான் வச்சுக்கிற போகிறேன். இதில் ஜாயிண்ட்டு போடுவோம். போட்டு 14 இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு இருந்தால் எக்ஸ்ட்ரா இருந்தால் வெட்டி விட்டுக்கலாம், மடக்கி விட்டுக்கலாம். பத்தாமல் போயிடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்து இதே அளவுக்கு இது 2யும் ஜாயிண்ட் போட்டுக்குவோம். ஜாயிண்ட் போட்டாச்சு. இப்போ ஜிப்பு அப்படி வச்சுட்டு நம்ம இதில் இருந்தே வச்சுக்கிறோம். இது வந்து உள்ளுக்க போகிறதுக்கு இதில் இருந்தே ஒரு பக்கம் இப்படி மடக்கிக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் அதை மாதிரி இப்படி மடக்கி இதில் ஒரு தையல். நம்ம எடுத்த அளவு வரையும் தையல் போட்டுறோம். திருப்பி வச்சுட்டு இதை நம்ம வந்து இப்படி வச்சிடணும். 2யும் நேராக வச்சு இங்கனக்குள்ளே இந்த எண்டு 3 இன்ச்சில் அடித்தோம்ல, அதில் இப்படி அடித்து கட்டி விட்டுறணும். கட்டி விட்டுட்டு அப்புறம் இதிலேருந்து ஒரு பக்கம் ஜிப்பை அவுத்து விட்டுறணும். அவுத்து விட்டுட்டு இதை வரை இப்படியே சுற்றி வர இப்படியே கொண்டு போகணும். அந்த இதிலையே கொண்டு போகணும். இப்படி உள்பக்கமாக இதை இப்படியே இணைச்சி அதே மாதிரி இங்கனக்குள்ளே வரும்போது லைட்டாக வெட்டி விட்டுக்கிட்டு திருப்பி இதை இணைச்சி இங்கிட்டு இதை மாதிரி கட்டி விட்டுறணும். இங்கிட்டு கட்டி விட்டுறணும். இதை மாதிரி கட்டி விடணும். அதே மாதிரி இந்த சைடும் கொண்டு வரணும். இப்போ அடிக்கிறேன். இதையும் அதே மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் 2யும் வச்சு ஜாயிண்ட் போடணும். இதையும் அதே மாதிரி இந்த பக்கமும் தைச்சிடணும். இதை உள்ளுக்க இப்படி திருப்பி விட்டுட்டு இதை இந்த பிசுரை வந்து தெரியாமல் இருக்கணும், நீட்டாக இருக்கிறதுக்காக இப்படி அடித்து விட்டுறணும். பிசுறு தெரியாமல் ஜிப்பில் அடிச்சிடக்கூடாது. ஜிப்பை விலக்கி விட்டுட்டு இந்த இதில் அடிச்சு விட்டுறோம். பாருங்கள், நல்லா ஒன்று போல் நல்லா முடிஞ்சிருச்சு. ஈஸியாக நம்ம இதே மாதிரி கடையில் வாங்கி கொடுத்தாலும் 60-70 ரூபா சொல்லுவாங்க. இதை மாதிரியும் இருக்காது. இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் துணியில் பண்ணுறதுனாலையும். பிள்ளைங்களும் சந்தோஷப்படுங்க, ஆச்சி பண்ணி கொடுத்துச்சு, நம்ம அம்மா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு. உள்ளக்கையும் பாருங்கள், பிசுறு எதுவுமே இல்லாமல் நீட்டாக தைச்சிட்டோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. இந்த 2 பேத்திக்கும் சரியாக போயிடுச்சு. இது ஒரு பேத்திக்கு
இது ஒரு பேத்திக்கு. இன்னும் அடுத்து ஒரு மாடலு வேறு பார்த்து சிம்பிளாக சின்ன பிள்ளைங்க, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு பர்ஸ் தைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ. எங்கள் ஆச்சிட்ட நான் கேட்டேன், பவுச் தைச்சிட்டாங்க. எங்கள் ஆச்சி தைச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.